வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வேலை மாற்றத்தில் ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பமாக இருக்க வேண்டிய வேலை வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு குழப்பங்கள் உருவாகி இருக்கும். ஒன்று, உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களிடமே நீங்கள் சண்டை அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருப்பீங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு சம்பளமும் இந்த ஒரு நேரத்தில் கிடைத்திருக்காது. உங்களுடைய ஊதியம் வேறு யாருக்காவது கிடைத்திருக்கும். இதனால உங்க இருவருக்கும் இடையில சின்ன சின்ன குழப்பங்கள் உருவாகி இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு பின்னால் வந்த சில மனிதர்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன கவலைகளும் சின்ன சின்ன கோபங்களும் இருக்கத்தாங்க செய்யும். அதனால இந்த ஒரு நேரத்துல அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக மாறி இருக்கும். அதனால சின்ன சின்ன சண்டைகளும் இந்த ஒரு நேரத்தில் உருவாகவும் செய்திருக்கும். அதனால ஒருவருக்கொருவர் பிடிக்காமலும் ஒருவருக்கொருவர் தேவையில்லாத சில செயல்களையும் செய்து கொண்டிருப்பீங்க. அதுவும் இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால அந்த ஒரு வேலையை விட்டு செல்லலாமா இல்லது அந்த வேலையிலே இருக்கலாமா என்கிற மாதிரியான சில குழப்பங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஓடிக்கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எந்த வழி சரி, பழைய வேலையா அல்லது புதிய வாய்ப்பா என்று நீங்கள் பலமுறை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு வேலையிலே இருந்து விடலாமா, நமக்கான மதிப்பானது கிடைக்க மாட்டேங்குது என்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அல்லது புதிய வேலையை தேடி போகலாமா என்று நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதில் நம்பிக்கை வைக்க முடியாமல் நீங்க தயங்கி கொண்டிருப்பீங்க. வெளிநாடுக்கு செல்ல வேண்டிய ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் வெளிநாடுக்கு சென்றால் அது நம்ம நினைத்த கம்பெனியாக இருக்குமா, நமக்கு பிடித்த வேலையாக இருக்குமா, மீண்டும் திருப்பி வர முடியாமல் அங்கேயே போய்விடும் என்று பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பதால் வெளிநாட்டுக்கும் உங்களால் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். அதில் நம்பிக்கை வைக்க முடியாமல் நீங்கள் தயங்கி கொண்டே இருக்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எடுத்த முடிவுகள் சரியா தவறா என்ற சந்தேகம் உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த குழப்பங்கள் உங்களுடைய மனதை சோர்வடைய வைத்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கூறுங்கள். ஆனாலும் இந்த ஒரு காலம் உங்களுக்கு உங்களுடைய திறமை என்ன என்பதை உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுக்கும். உண்மையில நீங்கள் விரும்புவது என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் உதவி செய்யவும் வைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னதான் விரும்புகிறீங்க, வாழ்க்கையில என்னதான் ஆக வேண்டும் என்று எல்லா குழப்பங்களுக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனால நீங்கள் உங்களுடைய வேலை விஷயமாக இருக்கலாம், தொழில் விஷயமாக இருக்கலாம், அனைத்திலும் ஒரே ஒரு முடிவை மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்து அதிலிருந்து நீங்கள் வெளியில் வாருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக நிச்சயமாக மாறிவிடும். நம்பியவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு சென்றிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நம்பிக்கையுடன் வைத்திருந்த சிலர் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில போக போக நாட்கள் போக போக ஏன் இவர் இப்படி நடந்து கொள்கிறார், எதற்காக இப்படி நடந்து கொள்கிறார் என்று எதுவுமே தெரியாது. அவர்களே சண்டை போடுவாங்க, அவங்களே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. இது காதல் உறவாக இருக்கலாம். மிதுனம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருவர் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும். இது காதல் உறவாக இருக்கலாம், நண்பர்கள் உறவாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்களாக கூட இருக்கலாம். நன்றாக பேசிக்கொண்டே இருப்பாங்க. திடீரென்று உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. ஏன் இப்படி செய்கிறார், எதற்காக இப்படி செய்கிறார் என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இதுவும் உங்களுடைய மனதிற்குள் குழப்பத்திற்கு மேல குழப்பங்களை நிச்சயமா உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை பெரிய ஒரு பிரச்சனையில் நிச்சயமாக ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதே போல உங்களுடைய அருகில் இருப்பார்கள் என்று நினைத்த நேரத்தில் தான் அவர்கள் தூரமாக உங்களை விட்டு சென்றிருப்பாங்க. இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய மனதிற்குள் பெரிய ஒரு கவலையையும் உருவாக்கவும் செய்திருக்குங்க. அந்த ஒரு தருணத்துல நீங்கள் தனிமையை மிகவும் ஆழமாக உணர்ந்திருப்பீங்க. அந்த ஒரு நபர் இல்லாமல் போனது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்பதை நீங்களே உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சில வழிகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நான் எவ்வளவோ நம்பினேனே, ஆனால் அவர்களே இப்படி மாறிவிட்டார்களே என்று உங்களுடைய உள்ளுக்குள் உங்களுடைய மனதை உடைத்த அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த அனுபவம் யாரை நம்ப வேண்டும் என்பதில் ஒரு புதிய ஒரு தெளிவை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஆனா ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற பல விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு நபர்கள் நம்மளுடன் எப்படி நடந்து கொள்கிறார், எப்படி பழகி கொள்கிறார் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா ஆரம்பத்துல உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கும். போக போகத்தாங்க நீங்கள் எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிய வையுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்
நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை இனிமே நிச்சயமாக மாறிவிடும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மிதுனம் ராசி வாழ்க்கையில இனிமே புதிய வாழ்க்கை என்பதை தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல தெளிவாக மாறிவிடுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய மனதை அதிகமாக சோர்வடைய வைத்த குழப்பங்கள் இனி மெதுவாக மறைந்து தெளிவாக ஒரு மாறத் தொடங்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. இதனால நீங்கள் இனிமே எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் போதுமான அளவுக்கு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். எந்த முடிவை எடுக்க வேண்டும், எந்த ஒரு பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்ற குழப்பங்களிலிருந்து நீங்க இந்த ஒரு நேரத்துல வெளியில் வந்து விடுவீங்க. இனிமே குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை உங்களுக்குன்னு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். எப்படியெல்லாம் வாழக்கூடாது, யார் பின்னாலெல்லாம் போகக்கூடாது, யாரையும் நம்பி போய் ஏமாறக்கூடாது அப்படின்னு சில பாடங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த ஒரு பாடத்தை நீங்கள் இன்னமும் கடைபிடித்து கொண்டு தாங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருக்கும். நிறைய நபர்கள் உங்களுக்கு பல ஆசைகளை காட்டி வாழ்க்கையவே உங்களுக்கு தலைகீழாக திருப்பி இருப்பாங்க. அதனால அந்த ஒரு வாழ்க்கை இனிமே நமக்கு வேண்டாம். இனிமே நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய உள்ளத்துக்குள் ஒரு தெளிவானது உருவாக ஆரம்பித்திருக்கும். முன்பு பல விஷயங்களில் நீங்கள் தயக்கம் கொண்டிருந்தாலும் இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு துல்லியமாக மாறிவிடும். உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாக மாறிவிடும். தெளிவாக மாறிவிடுவதால் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு புதிய ஒரு திசையில் உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். இதுதான் சரியான பாதை என்று நீங்கள் உறுதியாக உணரக்கூடிய தருணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு இப்போது உங்களுடைய கதவை தட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு புதிய புதிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்து சேர்ந்து கொண்டேதாங்க இருக்கும். அது நீங்கள் நினைத்ததை விட நல்லதாகவும் இருக்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் நிச்சயமாக இருக்கும். எனவே ஆரம்பத்தில் நடப்பதை பார்த்து எதையும் முடிவு பண்ணாதீங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டால் மட்டுமே நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீங்க. அதே போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் போக போக எல்லா விதமான மாற்றங்களும் நடக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். உங்களுடைய திறமைகளும் இந்த ஒரு நேரத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு எது சரி, எது தவறு, உங்களுடைய திறமைகள் என்ன அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கான வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு புதிய வேலை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க புதிய புதிய வேலைகள், புதிய புதிய வாய்ப்புகள் வந்தால் அதில் நீங்க முடிந்த அளவுக்கு அதை நோக்கி நீங்க போக ஆரம்பிங்க. அதில் போய் உங்களுடைய திறமைகளை காட்டுங்க. அதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்துக்கும் அது உங்களுக்கு சரியானதாக பொருந்தவும் செய்யும். அதனால உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு தாங்க இந்த ஒரு நேரத்துல நீங்க உருவாக்க வேண்டும். அதனால நீங்க எல்லார் கூடவும் இருப்பதை விடவும் நீங்கள் தனியாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு மதிப்பை நீங்கள் உருவாக்கி பாருங்கள். அதனால உங்களுடைய பெயர் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும். எனவே இதனை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் இத்தனை நாட்கள் காத்திருந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீங்கள் மகிழ்ச்சியுடன் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுக்குள்ள உருவாகும். ஆனால் அதை நீங்க எப்படியாவது பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் மட்டும் போதும். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அனுபவிக்கவே முடியாது. நல்லதை நினையுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இதுதான் சரியான பாதை என்று நீங்கள் உறுதியாக உணரக்கூடிய தருணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு இப்போது உங்களுடைய கதவை தட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு புதிய புதிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்து சேர்ந்து கொண்டேதாங்க இருக்கும். அது நீங்கள் நினைத்ததை விட நல்லதாகவும் இருக்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் நிச்சயமாக இருக்கும்.
எனவே ஆரம்பத்தில் நடப்பதை பார்த்து எதையும் முடிவு பண்ணாதீங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டால் மட்டுமே நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீங்க. அதே போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் போக போக எல்லா விதமான மாற்றங்களும் நடக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். உங்களுடைய திறமைகளும் இந்த ஒரு நேரத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு எது சரி எது தவறு, உங்களுடைய திறமைகள் என்ன, அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கான வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு புதிய வேலை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க புதிய புதிய வேலைகள், புதிய புதிய வாய்ப்புகள் வந்தால் அதில் நீங்க முடிந்த அளவுக்கு அதை நோக்கி நீங்க போக ஆரம்பியுங்க. அதில் போய் உங்களுடைய திறமைகளை காட்டுங்க. அதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்துக்கும் அது உங்களுக்கு சரியானதாக பொருந்தவும் செய்யும். அதனால உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு தாங்க இந்த ஒரு நேரத்தில் நீங்க உருவாக்க வேண்டும். அதனால நீங்க எல்லார் கூடவும் இருப்பதை விடவும் நீங்கள் தனியாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு மதிப்பை